My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டும் ஆல் இண்டியா கோட்டாவை பொறுத்த வரைக்கும் ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்டும் நிறைய மாணவர்கள் எடுக்க வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது இருக்கு. ஆல் இண்டியா கோட்டால நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதா இருந்தா நீங்க பிசி, எம்பிசி, பிசிஎம் இந்த 3 கம்யூனிட்டியில நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா ஓபிசி என்சிஎல் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி மட்டும்தான் ஆல் இண்டியா கோட்டால இருக்கு. அதே இது தமிழ்நாட்டில் உங்களுடைய கம்யூனிட்டி என்னவோ அந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இதாகும். இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிபிகேட் அப்படிங்கிறது எசென்ஷியல், இது கட்டாயம் தேவை. இந்த நேட்டிவிட்டி சர்டிபிகேட் இல்லாம மெடிக்கல் கவுன்சிலிங், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்ல நம்மளால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இந்த டாக்குமெண்ட் ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாக்குமெண்ட். அப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆன்லைன்ல ஓபிசி சர்டிபிகேட்டும் நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டும் எப்படி அப்ளை பண்றது. ஒன்லி 60 ரூபா தான், அதாவது 60 ருபீஸ் மட்டும் தான் இதுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ண போறீங்க ஒரு சர்வீஸ்க்கு. அதாவது ஓபிசி சர்டிபிகேட்டுக்கு 60 ருபீஸ் வரும், நேட்டிவிட்டி சர்டிபிகேட் அப்ளை பண்ணீங்கன்னா இன்னும் ஒரு 60 ருபீஸ் அப்படிங்கிறது வரும். ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு ப்ராசஸ் இருக்கு, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத டெமோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. இப்ப இந்த நேட்டிவிட்டி சர்டிபிகேட் யாருக்கெல்லாம் வேணும் அப்படிங்கறத பத்தி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கேஸ், தமிழ்நாட்டில் பிறந்த மாணவர்கள், தமிழ்நாடு நேட்டிவிட்டியா இருக்கக்கூடிய மாணவர்கள், தமிழ்நாட்டிலேயே 6th இருந்து 12th வரைக்கும் அல்லது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்கும் இங்கே படித்த மாணவர்களா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் நேட்டிவிட்டி சர்டிபிகேட் அப்படிங்கிறது தேவை. செகண்ட் கேஸ், தமிழ்நாட்டு மாணவர்கள் தான், உங்களுடைய பர்த் பிளேஸ் தமிழ்நாடு தான், ஆனா நீங்க வேற மாநிலங்கள்லயோ அல்லது வெளிநாடுகள்லயோ நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா 1 வருஷமோ 2 வருஷமோ அல்லது கம்ப்ளீட் ஸ்டடீஸோ நீங்க வந்து வேற நாடுகள், வெளிநாடுகள்ல அல்லது வெளி மாநிலங்கள்ல படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கும் கட்டாயம் இந்த நேட்டிவிட்டி சர்டிபிகேட் அப்படிங்கிறது தேவை. 3வது கேட்டகரி, தமிழ்நாட்டு மாணவர்கள் தான், ஆனா பிறந்தது மட்டும் வெளிநாடுகள்ல, அதாவது என்னுடைய பர்த் பிளேஸ் மட்டும் தமிழ்நாடு இல்லைங்க, நான் வந்து வேற ஒரு ஸ்டேட்ல நான் பிறந்தேன், ஆனா நான் படிச்சது ஃபுல்லா தமிழ்நாடு தான், அல்லது நான் வேற ஒரு கண்ட்ரில நான் பிறந்தேன், ஆனா என்னுடைய அம்மா அப்பா எல்லாம் தமிழ்நாட்டுல தான் பிறந்தாங்க, தமிழ்நாட்டுல தான் படிச்சிருந்தாங்க, என்னுடைய பர்த் பிளேஸ் மட்டும் வேற ஒரு ஊரா இருக்கு, அது தமிழ்நாடு தவிர்த்து வேற மாநிலங்களா இருக்கலாம் அல்லது வெளிநாடுகளா கூட இருக்கலாம். ஏன்னா நிறைய மாணவர்கள் அப்படி இருக்கிறாங்க. அப்படி இருந்தீங்கன்னாலும் நீங்களும் பை பர்த் தமிழ்நாடு நேட்டிவிட்டி சர்டிபிகேட் அப்படிங்கிறது வாங்க வேண்டும், இது கட்டாயம் தேவை. ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பார்த்துறேன். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுருங்க. ஸோ நேட்டிவிட்டி சர்டிபிகேட் எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, முதல்ல நீங்க போக வேண்டிய வெப்சைட் அப்படிங்கிறது www.tenesevai.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயே நான் கொடுத்துருக்கிறேன், நீங்க ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் அப்படிங்கிறத ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உள்நுழை, அதாவது துறை உள்நுழைவு, பயனாளர் உள்நுழைவு அப்படின்னு சொல்லி தமிழ்ல இருக்கும். நீங்க அதை இங்கிலீஷ்ல மாத்துறதுனா கூட நீங்க மாத்திக்கலாம். ஸோ இப்படி நீங்க மாத்தினதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பயனாளர் உள்நுழைவு, நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பேஜ் இங்கிலீஷ்ல தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்க, சைன் இன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா இந்த சைன் அப் ஹியர் அப்படிங்கறத நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா யூ வில் பி மூவ் டு தி ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் இனிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன். ஃபர்ஸ்ட் இப்படிதான் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் அப்படிங்கிறது இருக்கும். இங்க உங்களுடைய ஃபுல் நேம், ஸ்டூடெண்ட்னுடைய ஃபுல் நேம் ஆஸ் பர் 10th மார்க் ஷீட், 10th மார்க் ஷீட்ல உங்க பேர் எப்படி இருக்கோ அதேபடி என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய ஃபுல் நேமை என்டர் பண்ணிடுங்க. வித் இனிஷியலோட இருந்துச்சுன்னா இனிஷியலோட, அப்பாவோட பேர் சேர்த்து இருந்துச்சுன்னா சேர்த்து அப்படியே போட்டுக்கோங்க. 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபில் பண்ணிடுங்க. டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய தாலுக்கு என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய மொபைல் நம்பர், இந்த மொபைல் நம்பர் அப்படிங்கிறது பர்மனண்டா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மொபைல் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லதா இருக்கும். உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. இமெயில் ஐடி கொடுங்க. அண்ட் ஆதார் நம்பர் வந்து கட்டாயம் தேவை, மேண்டேட்டரி இது, அதனால ஆதார் நம்பர் அப்படிங்கறத இங்க என்டர் பண்ணிடுங்க. அண்ட் லாகின் ஐடி ஒன்று நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு அப்படிங்கிறது நீங்க வந்து 2 தடவை கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர், ஆல்பபெட்டிக்கல் நம்பர்ஸ், அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இதெல்லாம் சேர்த்து கம்பைன் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாஸ்வேர்டை செட் பண்ணி வச்சுட்டு நீங்க அடுத்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இனிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன் வரும். அதுல வந்து உங்களுடைய ஆதார் வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. ஸோ இங்க வந்து நீங்க உங்க ஆதார் நம்பர் கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வரும். நீங்க கொடுத்த ஆதார் நம்பரோட லிங்க் ஆயிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபிங்கிறது வரும். அந்த ஓடிபி நீங்க கொடுத்துட்டு வெரிஃபை ஓடிபி அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து முடிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய பேஜ் அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஒரு பேஜ் தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போறோம்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். ஸோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எப்படி சர்ச் பண்ணலாம்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் உங்களுக்கு காமிக்கும், சர்வீஸ் வைஸ் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம், இல்ல சர்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ சர்ச் ஆப்ஷன் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா
இந்த இடத்துல பாருங்களேன் சர்ச் அப்படின்ற சொல்லி இருக்கு இல்லைங்களா, இங்க வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டைப் பண்ணிக்கலாம். சர்வீஸ் வைஸ் இருக்கு. அடுத்ததா சர்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா கீவேர்ட் அப்படின்னு இருக்கும். இங்க நான் என்ன கொடுத்துருக்கிறேன், நேட்டிவிட்டின்னு கொடுத்துட்டு இந்த சர்ச் சிம்பிளை கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டுக்குரிய இது அப்படிங்கிறது வந்துடும். இது பாருங்க REB 102 நேட்டிவிட்டி சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு. இதை கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க, இதை நீங்க கிளிக் பண்ண போறீங்க. யூ ஆர் கோயிங் டு கிளிக் திஸ். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு புதுசா ஒரு டயலாக் பாக்ஸ், ஒரு விண்டோ அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். இதுல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், எப்படி அப்ளை பண்றதுங்கிற ப்ராசஸ் எல்லாம் இதுல வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து சர்வீஸ் டிஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் பாருங்க 60 rupees ஒன்லி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணீங்க, நீங்களே அப்ளை பண்ணீங்கன்னா 60 ரூபா மட்டும் தான் நீங்க செலவு பண்ண போறீங்க. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுடைய போட்டோ, ஸ்டூடெண்ட்னுடைய போட்டோ, ஏதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஆதார் கார்டு நீங்க கொடுக்கலாம், அல்லது உங்ககிட்ட வேற ஏதாவது ரேஷன் கார்டுல உங்க பேர் இருந்துச்சுன்னா நீங்க அதை கூட அட்ரஸ் ப்ரூஃபா கொடுக்கலாம். பர்த் சர்டிபிகேட் கண்டிப்பா தேவை. ஸ்கூல் எஜுகேஷன் சர்டிபிகேட் ஆர் எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ், உங்களுடைய 10th மார்க் ஷீட், 12th TC ஏதாவது ஒன்று நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா 10th மார்க் ஷீட் இருக்கும், ஸோ அதை நீங்க கொடுத்துக்கலாம். அண்ட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகன்ட், இது எங்க சார் இருக்கும் அப்படின்னா பின்னாடி நான் உங்களுக்கு காமிக்கிறேன், டவுன்லோட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனையும் நான் கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணிருங்க. இப்போ வந்து இந்த இடத்துல இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ப்ரொசீட் அப்படிங்கிற பட்டன் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ரொசீட் அப்படிங்கிற பட்டன் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பேஜ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிடும். ஸோ இந்த பேஜ்ல இனிஷியலா நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணதுனால எனக்கு இந்த இடத்துல கேன் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒன்று காட்டுது. உங்ககிட்ட கேன் நம்பர் அப்படிங்கிறது இருக்காது. இந்த கேன் நம்பர் அப்படிங்கிறது என்னன்னா குடிமக்கள் கணக்கு எண் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இது வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ரிஜிஸ்டர் கேன் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ் பாருங்க, இதுதான் கேன் ரிஜிஸ்ட்ரேஷனுக்குரிய பேஜ். ஸோ நம்ம இனிஷியல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கோம், செகண்ட் கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறோம். குடிமக்கள் கணக்கு எண் இதுக்கு செப்பரேட்டா ரெஜிஸ்டர் பண்ணணும். இதுக்கு கொஞ்சம் டீடைல்ஸ் நம்ம கொடுக்கணும். நீங்க இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நேட்டிவிட்டியும் OBC சர்டிஃபிகேட்டும் ரொம்ப ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம். இதுல என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. டாக்குமெண்ட் டைப் ஆதார் நம்பர் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிருக்கேன். செகண்ட் டைப் டாக்குமெண்ட் டைப் 2 அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் ப்ரூஃப், ID ப்ரூஃப் அந்த மாதிரி காமிச்சிருக்கும், நீங்க அதை ட்ராப் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆதார் கொடுக்கறதுனால ஆதார் நம்பர் நீங்க கொடுத்துட்டு, அண்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் அப்ளைகன்னுடைய நேம், யார் அப்ளை பண்றாங்களோ, இப்போ ஸ்டூடெண்ட் தான் அப்ளை பண்றோம், ஸ்டூடெண்ட் பேர்ல தான் நேட்டிவிட்டி எடுக்க போறோம். இப்போ ஸ்டூடெண்டோட பேர் ஆஸ் பர் 10th மார்க் ஷீட் நீங்க என்ன பண்ணிருங்க, என்டர் பண்ணிடுங்க. அண்ட் ஜெண்டர் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் போட்டுருங்க. ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இப்போ வந்து CAN, இப்போ வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன்ல நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண ரிஜிஸ்ட்ரேஷன்ல நீங்க எத்தனை பேருக்கு வேணாலும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுக்கலாம். உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்க எடுத்துக்கலாம். அப்போ உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ல ஒருவேளை அப்பாவோட இதுல நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இப்போ நீங்க பண்றீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பை செலக்ட் பண்ணுங்க. இந்த ஸ்டூடெண்ட் பேர்ல தான் நீங்க ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணிருக்கீங்க அப்படின்னா தென் இந்த இடத்துல செல்ஃப்னு இருக்கும், அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் நேம், ஃபாதர் நேம் போட்டுருங்க. மதர் நேம் செலக்ட் பண்ணுங்க. ரிலீஜியன் டிராப் டவுன் விண்டோல வரும், நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். கம்யூனிட்டியும் இங்க வந்து காமிச்சிருக்கும். உங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்கோ அதை நீங்க போட்டுருங்க. அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுடைய இது போட்டுருக்கு. இந்த பக்கம் அதெல்லாம் தமிழ்லயே இருக்கும், நீங்க போட போட அதுவே வந்துடும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும் இல்லாம கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து இங்க உங்க பேர் போடுறீங்க இல்லையா, அதே வந்து இங்க தமிழ்ல ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆனா அதுல சில நேரங்களில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க அதை வந்து எடிட் பண்ணிக்கலாம். நீங்க தமிழ்ல டைப் பண்ணிட்டு நீங்க இதுல என்ன பண்ணிக்கலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். மொபைல் போன்ல பண்ணாதீங்க, கம்ப்யூட்டர்ல லேப்டாப்ல பண்ணுங்க. இல்ல எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா பக்கத்துல ஏதாவது சேவா சென்டர் இருந்துச்சுன்னா அங்க போயிடுங்க. இது வீட்டுல கம்ப்யூட்டர் லேப்டாப் இருக்கிறவங்க மட்டும் பண்ணா போதும். ஏன்னா தகவல்கள் எல்லாம் கரெக்டா கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. அடுத்ததா ஸ்டேட் செலக்ட் பண்ணுங்க. தாலுக், ரெவன்யூ, வில்லேஜ் இது எல்லாமே செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு கரெக்டா நீங்க வார்டு நம்பர் அந்த இதெல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கரெக்டா செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ஃபோன் நம்பரும் இமெயில் ஐடியும் கேட்டிருப்பாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் ஜென்ரேட் OTP கொடுங்க. OTP இதாயிடும். அதுக்கப்புறம் பேங்க் டீடைல்ஸ் கேட்பாங்க. ஸ்டூடெண்ட் பேர்ல இல்ல அப்படின்னா பேரண்ட்ஸோட பேங்க் அக்கௌண்ட் கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனதுக்கு அப்புறம் கேன் நம்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த கேன் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல OBC சர்டிபிகேட்னு சொல்லி இருந்துச்சு இல்லையா, அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் அப்படிங்கிறது வரும். நீங்க ஆல்ரெடி டேட்டா எல்லாம் கொடுத்ததுனால, கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுனால எந்த கேன் நம்பருக்கு நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த இதெல்லாம் இங்க வந்துடும். அந்த டீடைல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து டிஸ்பிளே ஆயிடும். இது எதையுமே நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா எடிட் பண்ண முடியாது. அதனாலதான் சொன்ன கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கேன் நம்பர் எடுக்கும்போது தவறு இல்லாம டேட்டா அப்படிங்கிறது கொடுக்கணும். இப்ப பாருங்க, நேட்டிவிட்டி பை பர்த் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு, நேட்டிவிட்டி பை ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. நிறைய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நம்ம நிறைய நேரத்துல சொல்றோம், நீங்க தமிழ்நாட்டுல பிறந்திருந்தீங்க, உங்க பர்த் சர்டிபிகேட் தமிழ்நாட்டுல இருந்துச்சு அப்படின்னா நேட்டிவிட்டி பை பர்த் அப்படின்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கிறோம். ரெண்டாவது, நான் வந்து வேற ஸ்டேட்ல பிறந்திருக்கிறேன், ஆனா எங்களுடைய அம்மா அப்பாவுடைய பர்த் பிளேஸ் வந்து தமிழ்நாடு தான் அப்படின்னா நீங்களும் நேட்டிவிட்டி பை பர்த் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி
என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அதுல எந்த பிரச்சனையும் வராது. சர்டிபிகேட் உங்களுக்கு நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு பை பர்த் நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு, பிறப்பால் தமிழகத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி வந்துடும். பை ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து வேற ஒரு ஸ்டேட்ல பிறந்திருந்து இங்க வந்து நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க, இல்ல இங்க வந்து தொடர்ந்து ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலாக உங்களுடைய அட்ரஸை போட்டு இந்த அட்ரஸ்ல வசித்து வருகிறார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அது நமக்கு தேவையில்லை. ரெசிடென்ஸ் வேண்டியதில்லை, நமக்கு நேட்டிவிட்டி சர்டிபிகேட் தான் தேவை. அதனால பிறப்பால் நேட்டிவிட்டி பை பர்த் அப்படிங்கிறத கொடுங்க. உங்ககிட்ட பர்த் சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பாருங்க, அந்த பிரசன்ட் அட்ரஸ், கரண்ட் அட்ரஸ் அண்ட் பெர்மனன்ட் அட்ரஸ் எல்லாம் இருக்கும். ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டு இங்க சப்மிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய டேட்டா அப்படிங்கிறதெல்லாம் ரெஜிஸ்டர் ஆயிடும். டாக்குமெண்ட் அப்லோட் பண்றதுக்கு போயிடும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்? போட்டோ வேணும், அட்ரஸ் ப்ரூஃப், பர்த் சர்டிபிகேட், செல்ஃப் டிக்ளரேஷன். டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் சொல்லி இருக்கு இல்லைங்களா, இந்த இதை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்துடும். அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அதுல சைன் பண்ணிட்டு அதை ஸ்கேன் பண்ணி திரும்ப நீங்க அப்லோட் பண்ணணும். இந்த இடத்துல செலக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா போட்டோ அப்படின்னு இருக்கும். போட்டோவை கொடுத்துட்டு ஆட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த நீங்க உங்களுடைய போட்டோவை செலக்ட் பண்ணிட்டு இங்க அப்லோட் அப்படின்னு சொல்லி வரும். அந்த அப்லோட கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல டாக்குமெண்ட் அப்லோடட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சிடும். எல்லா டாக்குமெண்ட்டையும் இந்த 4ஐயும் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் வரும். சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் பேமெண்ட் பேஜுக்கு போயிடும். பேமெண்ட் 60 ரூபா தான். 60 ரூபா பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிபிகேட் ஒரு 4-5 நாளுக்குள்ள வந்துடும். எப்படி செக் பண்ணி பாக்குறதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இங்க பாருங்க, செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வந்திருக்கும் அண்ட் ஃபார்ம் டேட், எந்த டேட்ல கொடுத்தீங்க அப்படிங்கிறது எல்லாமே இங்க வரும். அப்ளிகேஷன் நேம் எல்லாம் இங்க காமிக்கும். ஏதாவது ஒண்ணு போடுங்க. நீங்க இந்த டேட்ல இருந்து இந்த டேட்டுக்குள்ள அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு வரும். அந்த நம்பரை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இங்க போட்டுட்டு சர்ச் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கறத காமிக்கும். ஸோ நீங்க போட்ட உடனே சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி காமிக்காது. ஒரு வாரம் கழிச்சு நீங்க என்ன பண்ணி பார்க்கலாம்னா சர்ச் பண்ணலாம். டாக்குமெண்ட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா டவுன்லோட் பண்ற ஆப்ஷன் வந்துடும். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் நேட்டிவிட்டி சர்டிபிகேட் அப்ளை பண்ணுவதற்கான வழிமுறை. ஸோ நேட்டிவிட்டி சர்டிபிகேட் யாரெல்லாம் வாங்கணும்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். அந்த கேட்டகரியில் நீங்க இருக்கிறீங்கன்னா கட்டாயம் நேட்டிவிட்டி வேணும். நேட்டிவிட்டி சர்டிபிகேட் இல்லாம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்ல, ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இப்போ ஓபிசி என்சிஎல் சர்டிபிகேட் யாரெல்லாம் வாங்கலாம்? நீங்க தமிழ்நாட்டுல பிசி, பிசிஎம், எம்பிசி இந்த 3 கேட்டகரியில் இருக்கிறீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓபிசி கேட்டகரி. இதுல என்சிஎல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நான் கிரீமி லேயர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நான் கிரீமி லேயர்னா என்ன? வருஷத்துக்கு உங்களுடைய இதர வருமானம், சேலரி இல்லாம இதர வருமானம், அதர் இன்கம் அப்படிங்கிறது 8 lakhs விட கம்மியா இருந்துச்சுன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் நான் கிரீமி லேயர். 8 lakhsக்கு மேல இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஓபிசி என்சிஎல்ல வர மாட்டீங்க, கிரீமி லேயர்னு சொல்லிடுவாங்க. அப்போ உங்களுக்கு இந்த சர்டிபிகேட் கொடுக்க மாட்டாங்க. நீங்க ஜென்ரல் கேட்டகரியில இருப்பீங்க. நீங்க சேலரி எவ்வளவு வாங்கினாலும் பிரச்சனை கிடையாது. உங்களுடைய அதர் இன்கம், ரெண்டல் இன்கம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ரிட்டர்ன்ஸ், பேங்க்ல இருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி வேற ஏதாவது வகையில வரக்கூடிய அடிஷனல் இன்கம்ஸ், அக்ரிகல்ச்சர் இல்லாம சேலரி இல்லாம வரக்கூடிய அதர் இன்கம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஓபிசி என்சிஎலுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. இது எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா சேம் ப்ராசஸ் தான். அதே வெப்சைட் tnesevai.in, அதுல போயிட்டு கீவேர்ட் சர்ச் கொடுத்தோம் இல்லைங்களா, சர்ச்ல ஓபிசின்னு கொடுங்க. உங்களுக்கு வந்து பாருங்க REV 115 அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் சர்டிபிகேட் வருது இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் வரும். இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு கொடுத்துருக்காங்க. பேஜ் எவ்வளவு கட்டணும்னா 60 ரூபாய் கட்டணும். ஸோ எப்படி இருக்கும் சொல்லி கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கல்ல, கேன் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கல்ல, இந்த இடத்துல பாருங்க கேன் நம்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கும். எப்படி சர்ச் பண்ணணும்? ஆக்சுவலா இப்படிதான் காமிக்கும். இந்த இடத்துல அப்ளிகன்ட் நேம் போடுங்க, அல்லது உங்க மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிருப்பீங்களா அந்த நம்பரை போடுங்க, அல்லது ஆதார் நம்பர், இந்த ஃபீல்ட்ல ஏதாவது ஒரு இதை போட்டு சர்ச் கொடுத்துட்டீங்கன்னா இங்க கேன் நம்பர் டிஸ்பிளே ஆயிடும். நீங்க எத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு பண்ணிருக்கீங்களோ அந்த கேண்டிடேட் கேன் நம்பர்ஸ் எல்லாம் வரும், பேரும் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுல ஸ்டூடெண்டோட பேரை கரெக்டா செலக்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ப்ரொசீட் கொடுக்கும்போது ஆதார் நம்பர், டேட் ஆஃப் பர்த், இந்த விஷயங்கள்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு மூவ் ஆயிடும். ஸோ இந்த பேஜ்ல என்ன இருக்கும், ஆல்ரெடி நீங்க கொடுத்த டேட்டாலாம் இங்க டிஃபால்ட்டா வந்துடும். ஸோ இதுல எதையும் மாற்ற வேண்டியதில்லை. ஆனா இங்க பாருங்க உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் அப்படிங்கறது அடிஷனலா கேட்பாங்க. இதுல எதெல்லாம் வரும், உங்களுடைய ரிலீஜியன் நீங்க கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் போதே கொடுத்துருப்பீங்க, அது மாற்ற முடியாது இங்க. ஆனா காஸ்ட் என்ன அப்படிங்கறது இருக்கும். உங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட், தமிழ்நாடு கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண கம்யூனிட்டி சர்டிபிகேட் எடுத்து பாருங்க. அதுல வந்து உங்களுடைய ஜாதி என்ன, உங்களுடைய காஸ்ட் என்ன அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த டிராப் டவுன் விண்டோ தான், எல்லா காஸ்ட் நேமும் இதுல இருக்குது. நீங்க சர்ச் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, கரெக்டா செலக்ட் பண்ணுங்க. அண்ட் சீரியல் நம்பர் டிஃபால்ட்டா இங்க வந்து வந்துடும். சரிங்களா, அதுவும் டிராப் டவுன் விண்டோ தான். உங்களுடைய காஸ்ட் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அங்க வந்துடும். இது ரெண்டுமே கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல இருக்கும்.
தவறு இல்லாம கரெக்டா பார்த்து போட்டுருங்க. அடுத்ததா ஆக்குபேஷன் அப்படிங்கறத கொடுத்துருங்க. அண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட். இப்போ அம்மா அப்பா எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ வெதர் அலைவ், உயிரோடு இருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. கொஞ்சம் கடினமான கேள்விதான், ஆனா எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இல்ல அப்படின்னா நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆக்குபேஷன் ஸ்டேட்டஸ் இது கொடுத்துருங்க. அதே மாதிரி அம்மாவுடைய ஸ்டேட்டஸ் ஆஃப் மதர் அதுவும் கொடுத்துட்டு ஆக்குபேஷன் அன்எம்ப்ளாய்டுன்னு கொடுக்கலாம், எம்ப்ளாய்டுன்னு கொடுக்கலாம், அதெல்லாம் செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னு இருக்கு. இந்த மூணுல ஏதாவது ஒன்று நீங்க கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ அடுத்த ஸ்டேஜ்ல உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா யூ வில் பி மூவ் டு த டாக்குமெண்ட் அப்லோட் பேஜ். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்? ஓபிசி சர்டிபிகேட்டுக்கு போட்டோ வேணும். இருங்க நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா போட்டோ வேணும், சரிங்களா? பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிபிகேட், செல்ஃப் டிக்ளரேஷன். செல்ஃப் டிக்ளரேஷன் நீங்க இங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன், ஐடி ரிட்டர்ன்ஸ், அதர் டாக்குமெண்ட்ஸ், வேற ஏதாவது டாக்குமெண்ட் உங்ககிட்ட பே ஸ்லிப்லாம் இருக்குன்னா நீ அதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது பண்ணலாம். ப்ரூஃப் ஆஃப் இன்கம் பாருங்க, பே ஸ்லிப், இன்கம் சர்டிபிகேட், இதுல ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா நீங்க அப்ளை பண்ணலாம். ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க பாருங்க, ஆப்ஷனல் சொல்லி போட்டிருப்பாங்க. ஆனா ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஓபிசி என்சிஎல் அப்ளை பண்ணும்போது அல்லது நேட்டிவிட்டி அப்ளை பண்ணும்போது உங்களுடைய கன்சர்ன் விஓ கிட்ட தான் போகும். ஸோ அந்த உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய விஓ ஆஃபீஸர் வந்து அத்தரைஸ் பண்ணி அதை கரெக்ட்னு சொல்லி அப்ரூவ் பண்ணாதான் அடுத்த ஸ்டேஜுக்கு இல்லைன்னா அடுத்த ஆஃபீஸருக்கு அது என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகும். ஸோ அதனால இதெல்லாம் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ற ப்ராசஸ் எல்லாம் வெரி சிம்பிள் தான். எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் பேஜ் ஆயிரும். பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்லி உங்களுடைய செக் ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு வாரம் அல்லது 4-5 நாள் அல்லது ஒரு வாரத்துக்குள்ள, அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ள நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனாலுமே சில நேரங்கள்ல என்ன ஆயிடும் அப்படின்னா ஓபிசி என்சிஎல் சர்டிபிகேட் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய பிஓஓ அல்லது உங்களுடைய கன்சர்ன்டு தாலுக் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அத்தாரிட்டிஸ் அதை அப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது இருக்கும். அதனால இதுல எதுவுமே தப்பு இல்லாம எனக்கு பண்ண தெரியும் அப்படின்னா மட்டும் ஆன்லைன்ல பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா ரொம்ப சிம்பிள், உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இ சேவை மையம், அதாவது அரசாங்கத்தினால பதிவு செய்யப்பட்ட சேவை மையத்துக்கு நேரடியா போங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போங்க, அதோடைய ஜெராக்ஸ் ஒரிஜினல் எல்லாம் எடுத்துட்டு போங்க. அவங்க உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க, தப்பு இல்லாம போயிடும். ஸோ அப்போ இந்த ப்ராசஸ்ங்கிறது ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். நீங்க ஆன்லைன்ல தப்பு இல்லாம பண்ண முடியும்னா இந்த ப்ராசஸ் நீங்க ஃபாலோ பண்ணலாம். 60 ரூபா, 120 ரூபால 2 டாக்குமெண்ட்டும் நீங்க வந்து அதிகபட்சம் ஒரு 10 நாளுக்குள்ள டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதுவரை நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடா இது வரைக்கும் நம்ம நிறைய வீடியோஸ் கண்டினியூஸா போஸ்ட் பண்ணிட்டே வரும். இந்த மெடிக்கல் கவுன்சிலிங்ல உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்படுது, இந்த கவுன்சிலிங் பத்தின ஒரு 1-to-1 கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரை மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஸ்கிரீன்லயும் டிஸ்பிளே பண்றோம். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணுங்க. இந்த தமிழ்நாட்டு மெடிக்கல் கவுன்சிலிங் அதே மாதிரி ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங், இந்த 2 விதமான கவுன்சிலிங்லயுமே கம்ப்ளீட்டா உங்களுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்கு, எப்படி எல்லாம் செய்யணும், எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம கவனத்துல வச்சுக்கணும், சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்றது, இந்த ப்ராசஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ் என்டையர் கவுன்சிலிங் ப்ராசஸ்ல மிஸ்பா கேரியர் அகாடமி உங்களுக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குது. தேவைப்படுகிற மாணவர்கள் அதுல ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம பேமெண்ட் பண்ணிட்டு தான் ஒரு பெய்ட் சர்வீஸா தான் இதை பண்றோம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு, உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த சர்வீசஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படுற மாணவர்கள், தேவைப்படுற பெற்றோர்கள் ஸ்கிரீன்ல பாக்குற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு மெசேஜ் போட்டு விடுங்க. நம்ம ஆஃபீஸ்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணி என்னென்ன சர்வீசஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உங்களுக்கு விருப்பமான பேக்கேஜை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ so much.